இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆகார் ஆண்டவரை பார்த்து, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னாள். ஆகாருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளின் பேச்சை கேட்டு துருத்தியிலே தண்ணீரை அடைத்து ஆகாரையும் அவன் மகன் இஸ்மவேலையும் வீட்டை விட்டு அனுப்பி விடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். இந்த ஆகாரும் அவளுடைய மகனாகிய இஸ்மவேலும் வனாந்தரத்திலே அலைந்து திரிகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். வனாந்தரம் என்பது வெறுமையான ஒரு வாழ்க்கை. வனாந்தரம் என்பது ஒருவேளை ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கை என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இவர்கள் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறார்கள். துருத்தில் உள்ள தண்ணீர் எல்லாம் செலவழிந்து போயிற்று. பிள்ளை தாகத்தினாலே அழுகின்ற சத்தத்தை நாம் கேட்க முடியும். எனவே அம்பு ஏகின்ற தூரத்திலே பிள்ளையை கடத்தி விட்டு, பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. பிள்ளை அழுது கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்டு ஆண்டவர் ஆகாரின் கண்களை திறந்தார். அங்கே ஒரு நீரூற்று காணப்பட்டது. அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீர் மொண்டு தானும் தன் மகனும் குடித்து பிழைத்து கொண்ட ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஆகாரின் சந்ததி அல்லது இஸ்மவேலின் சந்ததி என்று சொல்லப்படுகிற சகோதர கூட்டத்தார் பலத்திருக்கின்ற காட்சியை நாம் பார்க்க முடியும். உலகமெங்கும் பரவி பலத்திருக்கின்ற ஒரு அனுபவம், உலகமெங்கும் பரவி வியாபாரம் செய்கின்ற ஒரு அனுபவம், உலகமெங்கும் பரவி பிசினஸ் செய்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அதே வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் துஷ்டனாயிருப்பான் என்ற வசனத்தின்படியே இன்றைக்கும் பலவிதமான சம்பவங்கள் நடப்பதை உலகம் முழுவதிலும் நாம் கண்டிருக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆகார் ஆண்டவரை பார்த்து நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்ன வார்த்தையின்படியே நீங்களும் ஒருவேளை தனித்து விடப்படுகின்ற பொழுது, உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாய் காணப்படுகின்ற பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற பொழுது, வாழ்க்கையிலே நீங்கள் வனாந்தரமாய் அலைந்து திரிகின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை ஐயோ நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேனே, என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று சொல்லி நீங்கள் கலங்குகிற ஒரு நபராய் இருப்பீர்கள் என்றால், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அனுகூலத்தையும் சகாயத்தையும் ஆசீர்வாதத்தையும் அதோடு கூட இந்த பூலோக வாழ்க்கையிலே பலத்திருக்கும்படியான அனுபவத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு முன்பதாக நீதியாய் வாழுங்கள், நியாயமாய் வாழுங்கள். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கும். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்களை பார்த்து உங்களுக்கு அனுகூலத்தையும் சகாயத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அன்றாட வாழ்க்கையிலே கர்த்தராகிய ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று யோசிப்பு நினைத்ததின் நிமித்தமாக அவன் பாவத்துக்கு உட்படாதபடிக்கு அவ்விடத்தை விட்டு ஓடினான். தேசத்திற்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே பலமாய் உயர்த்தப்பட்டான் என்பதையும் மறந்து போகாதிருங்கள். விசுவாச வாழ்க்கையிலே
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அவர் உங்கள் வாழ்க்கையில மிகுந்த சமாதானத்தை, மிகுந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை காண்கிற தெய்வமாய் இருக்கிறபடினாலே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு மனாந்தரமான அனுபவத்திலே கடந்து வந்திருக்கிற ஜனங்களுக்காக மை நோக்கி பார்க்கிறோம். ஐயோ, என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று சொல்லி ஆண்டவரே அழுகிற ஜனங்களுக்காக மை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாய் வாழ்க்கையிலே அவர்களும் உம்மை நோக்கி பார்க்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் அப்படிப்பட்டவர்கள் மீது பலமாய் இறங்கட்டும். எல்லா நன்மையினாலும் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்.